நட்டி பட்டர் டேஸ்ட்டில் ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் என்னோட ஸ்டைலில் இந்த அல்வா கேரட் அல்வா. ஸோ ரெசிபி 1 by 1 பார்த்து செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் காய்ஸ், கேரட் அல்வா செய்ய போகிறோம். ஸோ கேரட் அல்வா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மழை கிளைமேட்டுக்கு கேரட் அல்வாவோட கம்ப்ளீட் பண்ணலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அடுப்பு ஆன் பண்ணிட்டு நாஸ்டிக் பேன் வச்சுருக்கேன். இப்போ வந்து கீ சேர்த்துக்கிறேன். நெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன், ஏன்னா கேரட் அல்வா இல்லையா. ஸோ நான் இந்த டைம் வந்து கேரட் அல்வா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேங்க. கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கிற கேரட்டு துருவலை சேர்த்துக்கலாம். நல்லா கீயோட சாட்டேஜ் பண்ணிக்கலாங்க. கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைன் ஆஃப் பண்ணிட்டாங்க, ஏன்னா மழை காற்று மழை வந்துட்டு. ஸோ வந்துட்டு நம்ம கேமரா லைட்டில் தான் வந்து வீடியோ ஷூட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த ஷூட் பண்ண அந்த கேமரா லைட்டும் ஸோ ஸ்டூடியோ லைட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பண்ண முடியல, அது எப்படி வந்துட்டு இருக்குது. ஸோ அப்படியே இருக்குது அது. இப்போ நல்லா அந்த கேரட் நல்லா சாட்டேஜ் ஆகட்டுங்க. கேரட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாட்டேஜ் ஆனதுக்கப்புறம் மில்க் ஆட் பண்ணலாங்க. பச்சை வாசனை போடுறதுக்கு நல்லா வந்து சாட்டேஜ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க. அடுப்பு வந்து சிம் பண்ணிட்டேன். இப்போ வந்து 1 டீஸ்பூன் வந்து நெய் சேர்க்க போகிறேன். நெய் வந்துட்டு 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்க போகிறேன். சேர்த்தாச்சு. நல்லா சாட்டேஜ் ஆகிட்டு பாருங்கள். சாட்டேஜ் ஆகும்போது நம்மளுக்கு 1 கப்பு இருந்தது 1/2 கப்பாக இருக்கும். ஸோ நல்லா ஹை ஃப்ளேம் பண்ணிவிட்டு சாட்டேஜ். நல்ல மழை, செம்ம மழை. ஆனால் அந்த காற்று செம்ம மழை மாதிரி எஃபெக்ட் இருக்குது. மழை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒன்றும் வரல, காற்று தான் இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் ஆட் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள், மஸ்ட் ட்ரை. ஸோ இப்போ சிம் பண்ணிடணும். சிம் பண்ணிவிட்டு நான் தேவையான அளவுக்கு சுகர் வந்து சேர்க்குறேன். ஒரு மெஷர்மெண்ட்டாக நான் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்வீட் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள். நம்ம பாலில் வந்துட்டு பால் ஆட் பண்ண போகிறோம். பாலில் வந்துட்டு நம்ம வந்து ஸ்வீட்டு வந்து பார்த்திங்கன்னா சுகர் ஆட் பண்ணோம்னா அது நம்மளுக்கு இன்னும் லிக்விடாக ஆகும். ஸோ இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், கேஸும் சேவ் ஆகும், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேரட் அல்வா. அந்த நெய்யோட காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ ஆட் பண்ணலையா சுகரு. ஸோ அது பாருங்கள் எப்படி நல்லா ஒரு மெல்ட் ஆகி வருது. ஐ ஃப்ளேம் தான் வச்சுருக்கேன். இப்போ ஐ ஃப்ளேம் பண்ணிட்டேங்க. ஐ ஃப்ளேம் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வந்து அந்த சுகரை வந்து நல்லா கொஞ்சம் டைட்னஸ் ஆகும். அந்த கண்டிஷனில் வந்து மில்க் ஆட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு வந்து நல்லா லிக்விட் மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா லிக்விட் மாதிரி இருக்குது, ஏன்னா சுகர் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. பட் நம்மளுக்கு கொஞ்சம் டைட்னஸ் சுகர் வந்து பார்த்தீங்கன்னா கேரட் நல்லா அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் மில்க் ஆட் பண்ணலாம். ஸோ இது நல்லா கொஞ்சம் அப்சர்வ் ஆகட்டும், பார்த்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. ஸோ ஹை ஃப்ளேமில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மெல்ட் ஆகிருக்குது. சுகர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்னஸ் ஆகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் நாம் வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னா ட்ரை ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் வேண்டாம், சிம்பிளாக வந்து சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த அல்வா மஸ்ட் ட்ரை சொல்லலாம். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு அந்த கீயோடைய ஸ்மெல்லு, ஸோ கொஞ்சம் ஸ்வீட்னஸ், பட் அது ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் பார்க்கலாம். இப்போ ட்ரைட் ஆக ஆரம்பிச்சு. ஸோ இப்போ பாருங்கள் நல்லா அப்செட் ஆகிட்டு. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அல்வா பாருங்கள், இது நம்ம இப்படியே கூட வந்து சர்வ் பண்ணலாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் என்னென்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்துட்டு நம்ம கீ ரோஸ்ட்டில் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஆட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம அப்படியே சர்வ் பண்ணலாம். ஸோ நம்ம இதில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்க நான் மில்க் ஆட் பண்ண போகிறேன். ஸோ மில்கோடு வந்துட்டு சூப்பராக இருக்கும். பசும்பால், பாக்கெட் பால், ஸோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆட் பண்ணியாச்சு. அந்த மில்க்கு சேர்க்கும்போது கம்ப்ளீட்டாக ஒரு டேஸ்ட்டு, ஸோ அந்த கலர்
கலர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மில்க் ஆட் பண்ணிட்டு சுகர் ஆட் பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போது இந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே போல் ரொம்ப குயிக்காக வந்து இந்த மில்க்கு வந்து பார்த்திங்கன்னா கேரட் அப்செட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அது ரொம்ப லேட் ஆகுங்க இதை என்னோடய ஸ்டைலில். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு இந்த அல்வா வந்து பார்த்திங்கன்னா கேரட்டில் செய்கிறத விட நான் அதிகமாக வந்து செஞ்சது வந்து பப்பாளி பழத்தில் செஞ்சுருக்கேன். பப்பாளி பழம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த பப்பாளியா வந்து நல்லாயிருக்கும். பட் அந்த ரெசிபி தான் நான் வந்து இப்போ கேரட்டில் செஞ்சுருக்கேன். நிறைய டைம் வந்து கேரட்டில் செஞ்சுருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வீடியோவுக்கு வந்து இதை நான் போஸ்ட் பண்ணுறேன். மில்க் வந்து போடுங்க, இதுக்கு மேலே வந்து ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு அந்த மில்க் எதுக்காக நம்ம வந்து கூட சேர்க்குறோம் அதிகமாகனா கேரட் நல்லா குக் ஆகணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து கேரட் வந்து நல்லா கீழே சாட்டேஜ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுகர்லேயும் நல்லா நம்மளுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு சாட்டேஜ் ஆகிடுச்சு. இப்போ மில்க்கு வந்து அந்த நல்ல ஒரு டேஸ்ட்டுக்காக வந்து நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ இந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பட் அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், குயிக்காக வந்துட்டு அந்த மில்க்கு வந்து நல்லா அல்வா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி அல்வா கண்டிஷனுக்கு வந்துச்சு. நேரம் இன்னும் 2 நிமிஷம் மட்டும் போடுங்க. ஓவர் ட்ரை பண்ணிட்டோம்னா கமர் கட்டு மாதிரி ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த இட்லியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிட்டு கொஞ்சம் சில்னஸ் ஆனதுக்கப்புறம் இந்த அல்வாவை சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம் வாங்க. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் நெய் எடுத்துருக்கேன். உடைய டேஸ்ட்டு தாங்க மெயின் வந்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை வச்சுருக்கேன். பொரிச்சு எடுக்கிறேன். முந்திரி திராட்சை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாங்க கீழே. அடுப்பு ஐஃப்ளேம் தான் வச்சுருக்கேன். நம்ம வந்து போர்ட்டிகோவில் வந்து குக் பண்ணிகிட்டு இருக்கோம். கரண்ட் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ மொபைல் டார்ச்சிலே வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ இப்போது மழை பெய்ஞ்சிட்ருக்கு. 7 o'clock அப்போ டைமு 6:30 6:30. ஆனால் ஒரு 8 o'clock ஆன மாதிரி இருக்குங்க டைம் வந்துட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போது இந்த மாதிரி டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ நான் இந்த பவுலுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பார்க்கலாம் வாங்க. பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு முந்திரியும் ஸோ திராட்சையும். இந்த டைமில் நம்ம அப்படியே இந்த அல்வாவை இந்த பவுல் அளவுக்கு வந்து இருக்குது. நான் கொஞ்சமாக தான் செஞ்சேன். ஸோ எங்களுக்காக மட்டும் செஞ்சேன். நம்ம யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வீட்டுக்கோ இல்லை யாருக்காவது நம்ம கொடுக்குறதுனா கொஞ்சம் கூட செய்யலாம். ஸோ வந்துட்டு சாப்பிட்ணும் கூட தெரியுது. ஸ்வீட் சாப்பிட்ணும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா காரம் சாப்பிட்ணுன்னா இந்த மழை டைமில் நாங்கள் வந்துட்டு மழை பெய்யறதுக்காகலாம் பிளான் பண்ணல. பட் சாப்பிட்ணுன்ட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். ஆனால் மழையே வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து கமிட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க. சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு நம்ம தயார் பண்ணி சாப்பிட்லாங்க. ஸோ இதை நம்ம பிளேட்டிங்காக பார்க்கலாம் வாங்க. இப்போ பிளேட்டிங் வந்து வச்சுருக்கேன். நம்ம செஞ்சுருக்கிற அல்வா கம்ப்ளீட்டாக சில்னஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம் வாங்க. ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ வாவ் சூப்பர். அந்த எல்லோ கலர் பாருங்கள். இந்த ஷஃப்ரான் வந்து நம்ம ஆட் பண்ண மாதிரி இருக்கும். அதுதான் அந்த மில்க்கு சேர்க்கும் போது தான் இந்த போல் நம்மளுக்கு அந்த கலர் அந்த பவுலில் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ நல்லா ஒரு முந்திரி பருப்போடு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கேக் கட் பண்ணலாம். ஸோ சூப்பராக இருக்குதுங்க. இந்த அல்வா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அல்வாவை 1 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு மில்க் பவுடரை ஆட் பண்ணவே தேவையில்லை. ஸோ அந்த சுகரோடைய டேஸ்ட்டு நம்ம செம்மையாக இருக்குதுங்க.
எப்படி இருக்குது கேமராமேன்? சான்ஸே இல்லைங்க. டேஸ்ட் அந்த கீயோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.